ராசிக்காரர்களே, ஒவ்வொரு சிறிய புன்னகையும் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் மென்மையாக வருடிவிடும். யாரும் இங்கு மகிழ்ச்சியாய் பிறக்கவில்லை. ஆனால் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு, மகிழ்ச்சியை உருவாக்குவதற்கான வழிவகைகள் இங்கே வகுக்கப்பட்டுள்ளன. ஆமாங்க, அதனால தாங்க ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தும் போதே மெல்லிய புன்னகையோடு நீங்க அவங்கள வரவேற்பீங்க. உங்களுடைய புன்னகையை பார்த்த உடனேயே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. எங்கும் எப்பொழுதும் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் முன்பின் அறியாமல் அப்போதான் அறிமுகமாகுவராக இருந்தாலும் சிரித்த முகத்துடன் வரவேற்கக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. யோகா அதிபதி குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். செலவு தானே ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஏழரசன் என்ன சும்மாவா இழுத்து இழுத்து விட்டுருவாரு. செலவெல்லாம் 10 ரூபாயில முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அதை 40 ரூபாயில கொண்டு நிறுத்திடுவாரு. நம்ம சக்திக்கு மீறிய செலவுல கொடுத்துட்டுருக்கிறதா அவருடைய வேலையே. அதனால தான் எதை எடுத்தாலும் திட்டமிட்டு செய்ய பாருங்க. அகலக்கால் வச்சுட்டு எதிரையுமே சிக்கி கொள்ள வேண்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்க ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. புது வேலைக்கு கூட இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணலாங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதில் கூட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஆனால் ஏழரை தொடங்கி இருக்கிறதுனால சந்தேகத்தால் சில நேரங்களில் குடும்பத்தில் சலசலப்புகள்லாம் வருங்க. உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொந்தங்களை சொல்லி நீங்கள் சண்டை போட்டுக்கிறத விட நம்ம குடும்பத்தை நாம பார்ப்போம், நீ நானும் தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டா அதுவே வாழ்க்கையில் இனிமையாக மாறுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருக்கும். மேலதிகாரியில் பலச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷப ராசிக்காரர்களே, காலம் மாறும், காயங்களும் ஆறும். ஆனால் தழும்புகள் தகனம் செய்யும் இடம் வரை கூடவே வரும். ஆமாங்க, அதனால தாங்க பழசெல்லாம் நீங்க மறக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு தூக்கத்தில் தட்டி எழுப்பி 5வது படிக்கும்போது நடந்தது என்ன, 7வது படிக்கும்போது நடந்தது என்ன அப்படின்னு கேட்டா அச்சர சுத்தமாக அப்படியே நினைவுபடுத்தி எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில நடந்த நல்லது அல்லது எல்லாவற்றையும் மனசுக்குள்ளார அடிமனசுக்குள்ளார ஊற வைத்து அசை போட்டு பார்த்து கொண்டே வருங்காலத்துக்கான திட்டத்தை தீட்டிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்யறாரு. அதனால எல்லாத்தினையுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. முகத்துல ஒரு தெளிவு, ஒரு சந்தோஷம் அது காலையிலேயே எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வந்து பேசுவாங்க. ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்துல உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சூரியன் பலமா உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால இருக்கிற வீட்டை கொஞ்சம் புதுப்பிக்கிறது, கூடுதல் அறை அமைக்கிறது அல்லது உள்ளூருக்கு பார்ட்டிஷன் ஒர்க் அதெல்லாம் செய்யறது, அந்த மாதிரி இதெல்லாம் இன்னைக்கு நீங்க ரொம்ப பரபரப்பாகவும் இருப்பீங்க. பிள்ளைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க, நாம எளிமையா இருந்துக்கலாம். ஆனா அவங்கள அந்த மாதிரி இருக்க சொல்ல முடியுமா? அதனால சிலதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கேன்னு யோசித்து கொண்டேயும் நீங்க இருப்பீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, லாபகரமா இருக்குது. ஏன்னா சந்திரன் எல்லா வகையுமே உங்களுக்கு லாபஸ்தானத்தை நோக்கி இன்னைக்கு பயணம் செய்யறாரு. அதனால லாபத்தை எதிர்பார்க்கலாம். பெருசா வேற ஏதாவது செய்யணும், ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும், வேற ஏதாவது பங்குதாரர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்க வருவீங்க. உத்தியோகத்துல எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்குங்க.
வேலையும் எல்லா வகையிலுமே கொஞ்சம் சுலபமாக முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமா இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்தும். மிதுன ராசிக்காரர்களே, அறிவியும் உறுதியான மனிதனும் தன் பாதையை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆமாங்க, மலை மேலே இருந்து விழக்கூடிய அந்த நீர் அருவி இருக்கு இல்லைங்களா, அது வேகமாக ஓடி தன்னுடைய பாதையை வேகமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறது. அதே மாதிரிதாங்க உறுதியான மனம் படைத்தவர்கள் நீங்க. அதனால தான் யார் பின்னாடியும் நீங்க ஓட மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைச்சிப்பீங்க. அந்த பாதையில மற்றவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் தலைமை தாங்கும் தகுதி படைத்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் புதன் பலமா உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கௌரவம், மரியாதை இதெல்லாம் ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. எல்லாம் சரிதாங்க. கௌரவத்தை வச்சு காஃபி கூட சாப்பிட முடியாது. ஏதோ கொஞ்சம் காசு பணம் சேர்த்து ஒரு வீடு, வீட்டு மனை இதை நகரத்தில் தான் வாங்க முடியலன்னாலும் புறநகரத்துலையாவது வாங்க முடியுமான்னு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒன்றும் குதிர மாட்டேங்குதுன்னு நீங்கள் முணுமுணுக்குறீங்க. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்காரு. சீக்கிரமாகவே ஒரு இடம், ஏதாவது வீடு அல்லது மனை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. இவ்வளோ நாளா நான் இந்த நிறுவனத்துக்காக உழைச்சிருக்கிறேன். ஆனா அப்பெல்லாம் கிடைக்காத பெருமையும் பரிசு பாராட்டும் இப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. வேலையாட்கள் பிரச்சனை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வருங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தான் அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்குறாரு. உடம்பு கொஞ்சம் பலவீனமாயிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. கண்டிப்பாக பலம்லாம் வந்துடும். இருந்தாலும் சத்தான உணவுகள், கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. கடகராசிக்காரர்களை தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், ஆனால் தொடர்ந்து படித்தால் அது வெற்றிக்கான ஆயுதம். ஆமாங்க, அதனால தாங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் புத்தகங்கள் படிப்பீங்க. சாதனையாளர்கள், சாதித்தவர்கள், வெற்றி பெற்றவர்கள், போராடி முன்னுக்கு வந்தவர்கள் இவங்களுடைய வாழ்க்கை வரலாற படிக்கிறதுல நீங்க எப்பொழுதுமே ஆர்வம் காட்டுவீங்க. அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தாங்க, எப்படியெல்லாம் எதிரிகளை வீழ்த்தி வந்தாங்க, எப்படியெல்லாம் சூழ்ச்சிகள் எல்லாம் அவங்க தூக்கி எறிஞ்சி வந்தாங்கங்கிற சூட்சுமத்தை தெரிந்து கொள்வதிலே ஆர்வமாக புத்தகங்களை படிப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 2-3 நாளா இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஒரே செலவு தான் இருக்குது, அலைச்சலா இருக்குது. எளிமையா ஏதாவது செய்து முடிக்கலான்னா அது வெறும் கூடுதலான செலவுல போய் விட்டுடுது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. சூரியன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல ஆட்சியா இருக்காரு. பணம் வரலன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனா வர்றதுதான் எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குதுங்கிற சின்ன சின்ன ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அஷ்டமத்து சனி எல்லாம் விலகியாச்சு. இருந்தாலும் அஷ்டமத்துல ராகு உட்கார்ந்துட்டாரு. அதனால திடீர் பயணங்கள், அலைச்சல்கள் அதுவும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துட்டாரு. அதனால எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் கடைசி நேரத்துல எப்படியாவது ஜெயிச்சிடுறோம் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குறிப்பா தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க.
வியாபாரத்துல இன்னைக்கு நல்லா இருக்குது. ஏன்னா கடந்த 2-3 நாளா தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வந்து விற்று தீருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சுமை அதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு குறை சொல்றதுக்குமே ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது. அவங்க ஏதாவது பொறாமையில ஜலசியில ஏதாவது பேசினா அதெல்லாம் கண்டுக்காம இருந்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் கிடைப்பதை அனுபவியுங்கள், கிடைக்காததை ரசித்து கொண்டே இருங்கள், ரசித்து பார்த்து கொண்டே இருங்கள். நீங்க அப்படிதாங்க. கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்க வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. சரி பரவாயில்ல, கிடைச்சத முழுமையா ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எது நமக்குன்னு விதிக்கப்பட்டதோ அது எங்கேயும் போயிடாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. வீண் விவாதங்கள் எல்லாமே வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்கும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்துல போகும்போது மொபைல் போன்ல பேசிட்டே போறது அதெல்லாம் தவிக்க பாருங்க. அதே போல நோ என்ட்ரி பக்கம் போகாதீங்க. நோ பார்க்கிங் ஏரியால வண்டி நிறுத்தாதீங்க. சின்னதா ஃபைன் கட்ட பாரு. எப்பயுமே சந்திராஷ்டமம் நடந்தாலே ஃபைன் கட்டுற மாதிரி வரும். அதெல்லாம் தவிர்த்துட்டோம்னா நலமாக இருக்குங்க. யாராவது ஏதாவது சொன்னாலும் பொறுமையா கேட்டுங்க. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது நடக்கும். ஆனால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாத்திலுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் தவிர்த்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் புதுசா அறிமுகமாகிறவங்கள்ட்ட அந்தரங்க விஷயங்களை சொல்லிட்டு இருக்காதீங்க. மற்றவங்க குடும்ப விஷயங்கள்லையும் நீங்க தலையிடாம மூக்க நுழைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒரு சாரார் பக்கம் நாம பேச போனோம்னா இன்னொரு சாராருடைய உண்மை என்ன நமக்கு தெரியாம போயிடும். ஆனால்தான் வந்து யார் பக்கமும் பேச வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்க ராசிநாதன் சூரியன் பலமா இருக்கிறதுனால பிரபலங்களுடைய நட்பு எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னி ராசிக்காரர்களே, எல்லோருடைய வலியையும் புரிந்து கொள்ள தேவையில்லை. ஆனால் எல்லோருக்கும் வலிக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டாலே போதும். ஆமாங்க, நம்ம மனசு மாதிரிதான் அடுத்தவங்களுக்கும். நமக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதுதான் அடுத்தவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். நமக்கு எது கோபத்தை கொடுக்குமோ அதுதான் அடுத்தவங்களுக்கு கோபத்தை கொடுக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவர்களுக்கு எந்த வலியும் வராத அளவுக்கு நல்ல விஷயங்களை நல்ல வார்த்தைகளால் நல்ல நேரத்திலே பேசக்கூடிய நல்லவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில ராகு உட்கார்ந்துருக்கிறாருங்க. எவ்வளவோ பிரச்சனைங்க வெளியில சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனா எதையும் வெளியில காட்டுகிறது இல்லைங்க. யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா எனக்கு என்ன குறைச்ச, நான் ரொம்ப அமோகமா இருக்கேன், அற்புதமா இருக்கேன், பிள்ளைங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே வரீங்க. இப்படியே சொல்ல சொல்ல அப்படியே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அப்படியே சொல்லிட்டு இருக்கிறதாங்க ரொம்ப நல்லதுங்க. ஆனா இந்த கண்டகச்சனி ஒரு பக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன பயம், சின்ன சின்ன கவலை, ஏமாந்துட்டோமோ ஏமாத்தப்பட்டுட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தானே இருப்பாரு. போதா குறைக்கு செவ்வா வேற ராசியில் உட்காந்துருக்காருங்களா, உடம்பும் சரியா ஒத்துழைக்க மாட்டேங்குது. முன்ன மாதிரி இப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சில நேரங்களில் நினைப்பீங்க. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு புதன் நல்லா இருக்காரு, சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சோர்வு களைப்பு நீங்கி இன்னைக்கு நீங்க அமோகமா இருப்பீங்க. சந்திரனும் சாதகமா பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு.
வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. வியாபார ரகசியங்கள் வெளியில் தெரிஞ்சிக்காம பார்த்துங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துளங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. துலாம் ராசிக்காரர்களே, உன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்ச்சியாக நீ வைத்திருக்க முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ மற்றவர்களுக்கு தர முடியாது. ஆமாங்க, நாம மற்றவங்களுக்கு ஏதாவது தூக்கி கொடுக்கணும்னா அது நம்ம கையில இருக்கணும், இல்லை நம்ம பையில இருக்கணும், இல்லை நம்ம மனசுல இருக்கணும். அது மாதிரி இருந்தாதான் நம்ம அதை எடுத்து கொடுக்க முடியும். அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க எப்பயுமே ஆசைப்படுவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருந்தா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களுடைய சந்தோஷத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் குணம் கொண்டவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. சவால்களில் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்க போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. செவ்வாய் மறைஞ்சிருக்கிறதுனால கூட பிறந்தவங்களால ஏதாவது குடைச்சல்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. செலவுகளும் இருக்குங்க. ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் கோபமும் சில நேரங்கள்ல உங்களுக்கு வந்துட்டு போகுங்க. பாதகாதிபதி சூரியன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாலும் புதன் இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்துல முடியுங்க. சந்திரனும் சாதகமான வீடுகளில் பயணம் செய்யறதுனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்துல தேடி வருவாங்கங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சங்கம், இயக்கம் இதெல்லாம், அதாவது பெரிய பொறுப்பு, பதவி அதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் குறையும். அதே மாதிரி உத்தியோகத்துல இன்னைக்கு உங்க கை தாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை அலைச்சனால் சோர்வு கலைப்பு வந்து நீங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களை கிடைத்த இடத்தில் தன்னை செடியாகவோ மரமாகவோ மாற்றிக் கொள்கின்றன விதைகள். விழுந்து விட்ட வழியெல்லாம் எழுந்து விட்டால் மறைந்து போய்விடும். ஆமாங்க, நாம சாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த சங்கடங்கள், அவமானங்கள் அதெல்லாமே மறைஞ்சு போயிடுங்க. நீங்களும் விதைகளை போன்றவர்கள் தான். எங்க விழுறமோ, எந்த இடத்துல விழுறமோ, எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல விஸ்வரூபம் எடுப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ராசிநாதன் செவ்வாய் லாபத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அதனால இன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தெம்பாவே இருப்பீங்க. சொந்த பந்தம் இல்லாம கொஞ்சம் தேடி வராங்க, வந்து பேசுறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் ஏற்றி பார்க்குங்க. ஆனால் 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வாக்கிங், ஜாக்கிங், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு சில நேரங்களில் சில நாட்கள் நினைக்க தோணும். ஆனால் நீங்கள் வழக்கமான உடற்பயிற்சி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளபளன்னு இருப்பீங்க. முன்னைய விட இப்போ கொஞ்சம் அழகாகிட்டு இருக்கீங்க. அதே மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸும் இப்போ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இந்த பயிற்சியெலாம் எடுத்தீங்கன்னா சிறப்பாகவே நீங்கள் இருப்பீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குதுங்க. இருக்கிற வேலையில் நீங்கள் தான் இன்னைக்கு ஹீரோவாக இருப்பீங்க. எல்லாரும் உங்களை தான் கை காட்டுவாங்க. ஏன்னா சந்தேகம்னால அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மரியாதை கூடும்.
வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சதெல்லாமே வெற்றி அடையுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்த. தனுசு ராசிக்காரர்களே, தேவைக்காக புகழ்பவர்களும் தேவை வரும்பொழுது பாராட்டுபவர்களும் மிகவும் ஆபத்தானவர்கள். சிலர்லாம் எங்க இருக்காங்கன்னே நமக்கு தெரியாது. திடீர்னு நமக்கு தொலைபேசியில் அலைபேசியில் அழைப்பாங்க. திடீர்னு அப்படி பாசத்தை கொட்டுவாங்க. திடீர்னு நான் வரட்டுமா வீட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க. உங்களை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த மேக வெடிப்பு மாதிரி பெய்கிற மழை ஆபத்தானன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி திடீர்னு ஒரு பாசத்தை காட்டுறாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாமே ஆபத்தானவர்கள். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சந்தர்ப்பவாதிகளிடமிருந்து சத்தமில்லாமல் ஒதுங்குபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உடம்பு தான் போட்டு பாடாபடுத்துது. எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, ஸ்கேன்லாம் பண்ணியாச்சு, எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, நம்பிக்கை தான், நம்பிட்டோம், சரி அதே நம்பிக்கையோட இருப்போம் அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. மருத்துவர் சொல்லுவது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க ஓய்வு எடுக்கணும்ல. ஓய்வெடுத்தாதான் முக்கியம். மருந்து மாத்திரை ஒரு பக்கம் குணப்படுத்துது, ஆனா மனசுல நிம்மதி ஒரு பக்கம் குணப்படுத்தும், ஓய்வும் ஒரு பக்கம் குணப்படுத்தும். அதனால நேரம் கிடைக்கிறப்ப நீங்க ஓய்வெடுக்கிறது நல்லதுங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவர பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலே சேர்ந்தாப்புல ஒரு இடம் வருது, வாங்கிடலாமா? வாங்கலாம். லோன் போட வேண்டியதான். ஏற்கனவே ஒரு இஎம்ஐ போயிடுது, அது சீக்கிரம் பைசல் ஆகிடும். அதில் இன்னொரு இஎம்ஐயும் கட்டுறதுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்கு தகுந்த வருமானமும் வரும், வசதி வாய்ப்புகளும் கூடிக்கொண்டே போகுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்துல சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை சுமை இருக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னுக்கு வருவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அவசர முடிவுகள் வேண்டாம், கோபப்படாம இருங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, அணை உடைத்த நீர் அழிவை தரும், மனம் உழைத்த வார்த்தை இழிவை தரும். அணையிலிருந்து வாட்டர் அணை, அதாவது நீர்த்தேக்க அணை இருக்கு இல்லைங்களா, அது உடையும் பொழுது பெருக்கெடுத்து ஓடக்கூடிய வெள்ளமானது விவசாய பயிர்களை எல்லாம் அழிக்கும். அதே மாதிரி மனசு உடஞ்சி இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம மரியாதை கெடுத்துட்டு போயிடும். அதனால தாங்க மனசு சரியில்லைன்னாலே நீங்கள் யார்கிட்டையும் பேச மாட்டீங்க. அது ஒரு வகையில் நல்லது தாங்க. எங்கும் எப்பொழுதும் தன் மனநிலையையும் குணநிலையையும் சமநிலையில் வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் வெற்றிகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிப்பீங்க. செல்வாக்கு உண்டு, பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க. 7.5 சனி விலகிடுச்சு, 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால எந்த இடத்துல நீங்க அசிங்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகவும் அமையுங்க. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எந்த ஒரு வேலையை தொட்டாலும் அது முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாதீங்க. அதெல்லாம் தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, 2ல் ராகு இருந்தாலே சில நேரங்களில் கண் வலி பனிவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கண் பார்வையை கொஞ்சம் டாக்டர்கிட்ட பரிசோதித்து கொள்வதும் நல்லதுங்க. கண்ணாடி மாத்திரதா இருந்தாலும் ஸ்பெக்ஸ் மாத்திரதா இருந்தாலும் மாற்றிங்க. வியாபாரம் இன்னைக்கு நல்லா இருக்குது, லாபம் அதிகமாக இருக்குங்க.
உத்தியோகத்துல கூட உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள்லாம் இருந்துட்டு தான் இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி சிலருக்கு பிடிக்காம தான் இருக்குது. ஆனா அந்த சூழ்ச்சிகளையும் தாண்டி சூட்சுமமாக செயல்பட்டு இன்னைக்கு சூதானமாக பேசி வெற்றி அடைவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேரா பார்க்கறதுனால பழைய ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடு, புதுசு எடு, புதுசெல்லாம் மாத்து அப்படின்னு சில நேரங்களில் குடும்பத்துல வீட்டுல சொல்லிட்டு இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, தனக்கு தேவையென்றால் மட்டுமே தரையிறங்கி வரும் கழுகை போல இருங்கள். எப்போதும் இறங்கி போனால் நம்முடைய மரியாதை எதுவும் இல்லாமல் மதிக்காமல் போய்விடுவார்கள். ஆமாங்க, நீங்க அப்படித்தாங்க. தேவைப்பட்டா பேசுவீங்க, அவசியப்பட்டா மட்டும் பேசுவீங்க. வளவலான் பேசுறது, வளர்த்திக்கிட்டே போறது, இல்லாததையும் பொல்லாததையும் பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் உயரமான சிந்தனையுடன் உயர்வான நோக்கங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மதியம் 2:30 2:30 மணி வரைக்கும் உங்க ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் எல்லாமே இருக்கும். அதனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். மதியம் 2:30 மணிக்கு பிறகு உங்க ராசியை விட்டு விலகிறதுனால அதுக்கு பிறகு கொஞ்சம் சோர்வு களைப்பெல்லாமே விலகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். வேலையாட்களால தான் தொந்தரவுகள் இருக்குது. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்துல கடந்த 2 நாளாவே வேலை சுமை போயின்னு இருக்குதுங்க. அதே மாதிரி அதிகாரிகளும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பார்வை மாறும். உங்க மேல ஒரு மரியாதை வர ஆரம்பிக்கும். எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க. சந்தோஷத்தையும் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க. பாதச்சனை நடந்துட்டு இருக்கிறதுனால ஈரத்துறையில் நடக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். கழிவறைகளை பயன்படுத்தும் போதும் கவனமாக இருக்கணும். லேச தலை சுத்தல் வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக ஆரோக்கியத்துல உடம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபம் வரும், சின்ன சின்ன ஏமாற்றங்கள்லாம் வரும். அதனால வியாபார உத்தியோக விஷயங்கள்லையும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க. ராசிக்குள்ளேயே மதியம் 2:30 மணி வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மீன ராசிக்காரர்களே, நிரப்பப்படும் காற்றின் அளவை பொறுத்தே பலூனானது மேலே பறந்து போகிறது. நினைக்கப்படும் நினைவுகள், சிந்தனைகள், யோசனைகள், எண்ணங்களை பொறுத்தே வாழ்க்கையானது வளர்ந்துகிறது. ஆமாங்க, அதனால தாங்க மனம் போல வாழ்க்கைன்னு மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. எங்கும் எப்பொழுதும் நல்ல மனசுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், 4 பேருக்கு நல்லது செய்து கொண்டிருப்பவர்கள், நலிந்து போனாலும் நல்லதையே செய்வோங்கிற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. ஆனால் செலவுகள் இருக்குது, அலைச்சல்கள் இருக்குது, திடீர் பயணங்கள் இன்னைக்கு இருக்குது. முன்கோபத்தை மட்டும் இன்னைக்கு நீங்க தவிர்க்க பார்க்கணுங்க. ஏன்னா மதியம் 2:30 மணிலேருந்து உங்க ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாரு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. இரவு 8 மணியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால இரவு 8 மணியிலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. இரவு உணவு தாமதமாக எடுத்துக்கொள்ளாம
இரவு உணவு கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமாகவும் இருக்கலாங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு 8 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கு பிறகுமே கொஞ்சம் சோர்வு களைப்பு எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மறதி வரும். விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. அதனால எங்கேயோ காணாம போயிடுச்சு அப்படின்னு அப்புறம் ஒரு இடத்துல வச்சுட்டு இன்னொரு இடத்துல தேடிட்டு இருக்கக்கூடாது. அந்த வகையில கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்க ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகி கொஞ்சம் அடி வயிற்று வலி, சின்ன சின்ன வேனல் கட்டிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கீரை பழ வகைகள் அதிகமாக சாப்பிடுங்க. எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். உத்தியோகத்திலேயும் அதிகாரிகள்கிட்ட மோதிட்டு இருக்க வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள் சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க.